மிரட்டி இருக்காருங்க. ஏங்க இதை விட அஜித் என்னங்க பண்ணன? ஒரு ஃபேன்ஸுகளுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட் கொடுத்துருக்காரு. பப்ளிக் ஆடியன்ஸுக்கு ஒரு ட்ரீட்டு தாங்க. அதாவது அஜித் ரசிகர்கள் தான் இந்த அளவுக்கு ஈக்கிறாருன்னு பார்த்தா நமக்கே ஒரு டென்ஷன் ஏற்றி விட்டாங்க. பிரபு ஒரு டைலாக் தான் பில்லா மாதிரி. ஸோ அவர் ஒரு பக்கம் அவன் பயத்துக்கே பயங்காட்டுறவன். என்னங்க பவர்ஃபுல் டைலாகுங்க. ஒரு ஹீரோக்கு இதை விட மற்ற கேரக்டர்ஸ் பேசுகிற டைலாக்ல இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பவர்ஃபுல்லுங்க. ஹீரோடைய மாஸ் தான் உண்மையிலேயே தெரிக்க போதுங்க. இது வந்து அஜித் சாருடைய அந்த ஹிஸ்ட்ரியில் வசூலில் மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு வரலாறு படைக்கும் இந்த படம். இந்த ட்ரெய்லர் எந்த அளவுக்கு ஒரு மாசம் கிரியேட் பண்ணிச்சோ படம் இதை விட 100 மடங்கு எகிர வைக்குங்கிறது அடிச்சு கன்ஃபார்மாக சொல்லலாம் சார். மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் சார். ட்ரெய்லர் பார்த்தீங்களா? எனக்கு என்ன பேசுறேன் நீங்களே பேசுங்க. ஏங்க 9-1க்கு விடுறேன்னு சொல்லி மனுஷனை டென்ஷன் ஏற்றி தமிழ் ரசிகர்களை இந்திய ரசிகரை தாண்டி உலக ரசிகர்களையும் அப்படி ஏன் 9க்கு 1 வரலன்னு டோட்டல் ஜாம் ஆயிடுச்சு சார். இது வந்து அஜித்தோட ஃபேன்ஸ் வந்து அட் அ டைம் அந்த 9லேருந்து வெயிட் பண்ணுறதுனால அவங்களால அதை சொன்ன இடத்துக்கு ரிலீஸ் பண்ண முடியல. பட் ஆனாலும் அந்த ஒரு 9 நிமிஷம் வெயிட் பண்ண வச்சு அப்படி தீயா பறக்க வச்சு ஒவ்வொருத்தரையும் டென்ஷன் பண்ணி முடியெல்லாம் நட்டுக்கிச்சது மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் ஃபோன் மேலே ஃபோன் என்னாச்சுன்னு எனக்கு வேற ஒரு தகவல். இருங்கப்பா சர்வேர் ப்ராப்ளமாக வந்துருப்பா, இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானேன்னு சொல்லி 9:10க்கு ரிலீஸ் பண்ணாங்க. என்ன சார் அப்படி மிரட்டி இருக்காருங்க. ஏங்க இதை விட அஜித் என்னங்க பண்ணன? ஒரு ஃபேன்ஸுகளுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட் கொடுத்துருக்காரு. பப்ளிக் ஆடியன்ஸுக்கு ஒரு ட்ரீட்டு தாங்க. அதாவது அஜித் ரசிகர்கள் தான் இந்த அளவுக்கு ஈக்கிறாருன்னு பார்த்தா நமக்கே ஒரு டென்ஷன் ஏற்றி விட்டாங்க. ட்ரெய்லரை பார்த்து என்ன சொல்கிறதுனே தெரியலங்க, பேசுகிறதுக்கே வார்த்தை வரலங்க. ஆனால் அந்த ஃபஸ்ட் ஓப்பனிங்கில் ரீமிக்ஸ் சாங் நம்ம ஆல்ரெடி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. ரீமிக்ஸை சாங்கை போட்டு இந்த அர்ஜுன் தாஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு சாங் ஒன்று கிரியேட் பண்ணி அங்கே அஜித்தோடைய அந்த ஃபஸ்ட்டு அந்த ட்ரெய்லர்லேயே ஒரு லீடை கொடுக்குறாரு. ஏகே சார் வரலாறை பார்த்தேன், நீங்கள் வில்லனாமே சிரிச்சுட்டு வரும்போது அஜித் அங்கே ஒரு கட் ஷாட் பண்ணி சிரிக்கிற ஷாட்டு அப்படியே மூவ்மெண்ட் பண்ணி ஒரு ஃபைட்டு. ஏன்னா ஃபைட் மாஸ்டர் பாராட்டியே தரணுங்க. என்னங்க ஃபைட்டு சோழ அடிச்சு அஜித்துக்கு ஒரு தனி ஸ்டைலாகவே கம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைட்லாம் தூள் தள்ளியிருக்காங்க. அப்புறம் திரிஷா எங்கள் அப்பா கார்லேருந்து தள்ளி விட்டவே சொல்லணும். அதில் திரும்பி ஒரு ஸ்மைலிங் ஒன்று. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தீனா அஜித்து, வில்லன் அஜித்து, வரலாறு அஜித்து, அட்டகாச நம்ம அஜித்து, பில்லா அஜித்துன்னு சொல்லி மங்காத்தான்னு மிக்ஸ் பண்ணி எத்தனையோ அஜித்தை காமிக்கிறாங்க. ஸோ விண்டேஜ் அஜித்தெல்லாம் இதில் என்னென்ன கெட்டப்பில் எப்படி வர்றாருன்னே தெரிலங்க. பார்ட்டி வந்து மிரட்டி இருக்காரு. செம்ம ட்ரீட்டு தான். ஏப்ரல் 10 ஒரு கச்சேரி தான். இல்லை இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவருடைய டைலாக், ஃபேவரட் டைலாக் தீனாவுடைய, கண்ணு இருக்கும் காது இருக்கும் மூக்கு இருக்கும் மொழி இருக்கும் ஆனால் உயிர் அப்படின்னு சிரிச்சுட்டு பண்ணும்போது அந்த சுமையில் பார்த்தா தீனாவில் அவர் பண்ண அட்டகாசம் அதெல்லாம் இது வந்து அப்படியே அதாவது என்ன சொல்ல தெரியல, தீயை பற்ற விட்டது மாதிரி ஆகிப்போச்சு. திபுன்னு எரிஞ்சிட்டு இருக்குப்பா. இந்த டைலாக்கா இன்னொரு டைலாக் பவர்ஃபுல்லான டைலாக் ஒன்று வச்சுருக்காங்க. கேட்டால் தம்மை எனக்காக விட்டேன், சரக்கை ஒய்ஃபுக்காக விட்டேன், வயலன்ஸை என் பையனுக்காக விட்டேன், ஆனால் என் பையனுக்கே ஒன்றுனா விட்டதை தொட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற டைலாகை பேசிட்டு அந்த கன் எடுத்து அடிக்கிற ரோல் ஆகட்டும், காரில் வந்து ரவுண்ட் அப்னு அடிக்கும் போது எதிர்த்து அடிக்கிற அந்த ஃபைட் சீன் ஆகட்டும், மிரட்டியிருக்காரு. என்ன சொல்கிறதுனே தெரியலங்க. அஜித் வந்து அழகாக ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த ஒரு டோனில் இந்த படத்தை கொடுத்துருக்காரு. ஆதிக்கிற வச்சுருந்தா மிகப்பெரிய வந்து பாராட்டலாம் அஜித் இந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணதுக்கு. ஸோ நம்ம இந்திய ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட்டை கொடுத்ததுக்கு இது பார்த்தீங்கன்னா உலக அளவில் கண்ணாமன்னு ரீச் ஆகுங்க. டிக்கெட்லாம் சோல்ட் அவுட்டுங்க, எல்லாமே 10 எரியுதுங்க. இதை ஏப்ரல் 10 வெயிட்டிங்கு. பிரபு ஒரு டைலாக் தான் பில்லா மாதிரி. ஸோ அவர் ஒரு பக்கம் அவன் பயத்துக்கே பயங்காட்டுறவன். என்னங்க பவர்ஃபுல் டைலாகுங்க. ஒரு ஹீரோக்கு இதை விட மற்ற கேரக்டர்ஸ் பேசுகிற டைலாக்ல இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பவர்ஃபுல்லுங்க. ஹீரோடைய மாஸ் தான். இல்லை வில்லனே பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸுக்கு அஜித்தை பாராட்டியானுங்க. ஒரு பவர்ஃபுல் கேரக்டர் கொடுத்துருக்கு அர்ஜுன் தாஸுக்கு. சாதாரணமாக அப்படியே வந்துட்டு போன ஒரு அர்ஜுன் தாஸ் இதில் கெட்டப்பே மாற்றி ஒரு இங்கிலீஷ் பட வில்லன் டோனில் அந்த வாய்ஸ் பெரிய ப்ளஸ் அவருக்கு ஒரு மிக பேரேட்டர் கொடுத்து ஏன் கேமில் நான் தாண்டா வில்லனுங்கிறது அவன் பேசுகிற ஒரு டைலாக் இதெல்லாம் எப்படி கொடுப்பாங்க சொல்லுங்கள். அருமையாக கொடுத்து எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே அப்படி தூக்கி நிப்பாட்டுகிற அஜித். டோட்டலாக பார்க்க போனோம்னா ஒரு மாஸ் என்டர்டெயின்மெண்ட் கமர்ஷியல். ஏப்ரல் 10 மிகப்பெரிய ஒரு ட்ரீட் தர்றது மாதிரி தான் தெரியுது. அப்படியே பார்த்தீங்கன்னா கடைசி எண்டில் வந்து அழகான ஒரு சிம்ரனை காமிச்சு நம்ம பார்த்து பல வருஷம் ஆச்சுல ஐ மிஸ் யூ அப்படிங்கும்போது அப்படியே கட் பண்ணால் வாலியில் வந்து நமக்கு சிம்ரன் அஜித்தும் பண்ணுற அந்த லூட்டி இது அப்படியே கட் பண்ணி போகிறோம். நம்ம ஃப்ளாஷ்பேக்லேயே போகிறோம் சார். இப்போது அஜித் ரசிகர்களுக்கு மட்டும் ஒரு ட்ரீட் தரது மாதிரி தெரியல. நாம் பத்திரிக்கையாளர் இருந்து அதை பார்த்து இந்த ட்ரெய்லரு டீசர் சாங்கெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தா எப்போ 10ஆம் தேதி வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உண்மையிலேயே 10ஆம் தேதி FDFS பார்த்துட்டு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ரிவ்யூ தரலாம்னு தான் நான் வந்து நினச்சிட்டு இருக்கேன் சார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏகே வரார் வழி விடு அப்படின்னு சொல்லிட்டு
இன்னொரு பக்கம் யோகி பாபு. யோகி பாபு. படத்திலே அவருக்கு ஏகே பேர் வைக்க சொல்றது எப்படி அவர் அலோவ் பண்ணாரு? இல்லை, அவர் தான் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, அஜித் குமார்னு கூப்பிடுங்க, எப்படினாலும் கூப்பிடுங்க, நான் ஏகேன்னு கூப்பிடுங்கன்னுட்டாரு. அழகான ஒரு நேம் சார் அது. ஏகேங்கிறது பவர்ஃபுல் நேம். ஏ ஃபார் வந்து 8 டிஜிட்டில் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் அது. ஏகேன்ட்டாலும் இதில் ஆக்சுவலாக யோகி பாச்சார் ஏகே வர்றாரு வலிவுடு அப்படிங்கும்போது அப்படி இறங்கி வர்ற ஒரு ஷாட் ஒன்று. ஸோ இது வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஒரு ஒரு அதாவது ட்ரெயிலரே இந்த அளவுக்கு வந்து அதை பிரம்மாண்டமாக மிரட்டியிருக்கேன் அப்படின்னா படம் இந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. ஓப்பனிங் ஷிப் ஷாட்டு, அப்படியே அந்த ரீமிக்ஸ் சாங்கு, டைலாக்கு, எவ்ரி திங் அப்படியே இன்ச்சு பை வந்து கிளைமாக்ஸில் வந்து சிம்மரோட முடிச்ச அந்த ஒரு ஷார்ட்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. படம் உண்மையிலேயே தெரிக்க போதுங்க. இது வந்து அஜித் சாருடைய அந்த ஹிஸ்ட்ரியில் வசூலில் மிகப்பெரிய அழகான ஒரு வரலாறு படைக்கும் இந்த படம். எழுதி வச்சுங்க. அதான் காடு மேல இருக்கிற 16 நம்பரை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ட்ரெண்டில் என்னென்ன டைலாக் இருக்குதோ அதெல்லாம் ஒன்று வச்சிருக்காங்க. பாய் கறி வேணும் பாய் அப்படின்னு சொல்லி கேட்குறது. போறீங்க பாய் அது இறங்கி போகிற ஷாட்டு, உன் கார்டில் இருக்கிற 60 டிஜிட் நம்பரை சொல்லி அப்படிங்கிற ஸ்கேம் பண்ணுற ஒரு சீன். இதுக்குள்ளே என்னென்ன கெட்டப்பில் அஜித் வர்றாருங்கிறதே தெரியல. மேக்கிங் வீடியோவில் ஒரு மாதிரி வேறு மாதிரி காமிச்சு ஸ்டைலில் காமிச்சு இதில் வந்து அஜித் சார் மிகப்பெரிய ஸ்டைலும் பண்ணியிருக்காங்க. புதுசு ஷார்ட்லாம் வச்சுருக்காங்க. இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது வேற ஜோனர். இது வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா வில்லன்ஸ் 2-3 பேர் சுனிலாம் மிரட்டிருக்கார் வந்துட்டாரு. ஸோ ஒன் பை ஒன்னாக பார்த்தோம்னா என்ன சொல்கிறதுனே தெரியலங்க. ட்ரெயிலரை போட்டு மிரட்டிட்டாங்க. படத்தை பார்க்குறதுக்கு அவங்களோட கூடிய ரசிகர் இல்லை, ஒரு ஜேர்னலிஸ்டாக நானும் வந்து வெயிட் பண்ணுறேங்கிறது நான் சொல்லிக்கிற பெருமைப்படுறேன். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மார்க் ஆண்டனியில் வந்து ஒரு ரீமிக்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த ரீமிக்ஸ் வந்து அதை விட செம்ம பயங்கரமாக. ஒத்தவரு பார்த்தேன் உனக்கு மட்டும் இருந்தார். என்ன சாங் அது? குஷ்பு அடி பட்டைகளும் அந்த சாங் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் ஏற்கனவே பப்ளிக்கில் நான் சொல்லியிருக்கேன், ஒரு ரீமிக்ஸ் ஒன்று வருது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சாங் இன்னைக்கு அதை விட்டுருக்கேன், ஓப்பனிங்காக அதானே விட்டுருக்கேன் உங்களுக்கு. அது ஒரு ஹைலைட்டாக இருக்கும். ஸோ இந்த வில்லன் கேங்குள்ள ஷிப்பில் ஆடிப்பாடி பண்ணுறது மாதிரி ஒரு ஷாட், ஒரு என்டர்டைன்மெண்ட் சாங். ஸோ டோட்டலாக இந்த ட்ரெய்லர் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுருக்கு. இந்நேரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மில்லியனை கிராஸ் ஆனால் ஆகிருக்கு இந்த செகண்டில். ஸோ அதனால் வந்து எல்லாருடைய எதிர்பார்ப்புகளை நானும் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன். இதில் வில்லன் அஜித்தா ஒரு பக்கம் காட்டுறாங்க, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலர் மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டு உள்ள ஜெயிலுக்குள்ளும் போகிறாரு. இப்போ அஜித் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு போலீஸா வில்லனா அப்படிங்கிற மாதிரி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க சார். ஹீரோன் வில்லனுக்கு வில்லவன் 63 நம்பர் டிஜிட்டில் தான் அந்த ஒரு ஷர்ட் கைதி ஷர்ட்டை போட்டு உள்ள என்ட்ரி ஆவார். ஆனால் சொல்கிறீங்களா டோட்டல் சென்டிமெண்ட் இருக்குது, அழகான ஒரு நாட் இருக்குது, ஒரு கண்டென்ட் இருக்குது. இதை ஸோ என்டர்டைன்மெண்ட்டுக்குள்ள ஒரு மெசேஜோட இந்த படத்தை கன்வே பண்ணுறாங்க. டோட்டலாக பவர்ஃபுல்லான ஒரு மேட்ரு. இந்த குட் பேட் அகிலி ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குது சார் டோட்டலாகவே. நீங்கள் படம் வரதுக்கு முன்னாடி சொன்னீங்களே இது அப்பா பையனுக்கான கதை சார். எஸ் பையனுக்காக ஒரு சம்பவம் பண்ணுறாரு, திரும்பவும் வந்து குட்டாக இருந்த மனுஷன் பேட் ஆவார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அது அப்படியே ட்ரெய்லரில் வந்துருக்குது. ஆமாம், அது எந்த டைலாக்கே சொல்லுவார் பார்த்தீங்களா? குட் பேட் அகிலி எந்த ஒரு டைலாக் வருதில்ல, பேட் அப்படின்ற மாதிரி டைலாக் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நம்ம ஃபுல் நாட்டின் உடைச்சிட்டோம்னா அது ஒரு சர்ப்ரைஸ் வந்து இறங்கிறேன். நம்ம அப்பப்போ சின்ன சின்ன விஷயங்களை நமக்கு வந்த தகவல் அடிப்பில் பேசிகிட்டே இருக்கோம், ரசிகர்கள் சொல்லிகிட்டே இருக்கோம். இப்போவும் சொல்லியிருக்கோம். ஏப்ரல் 10 இந்த ஒரு மிஞ்சி போனால் இந்த ஒரு 6 நாள் தான் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், அடி கூல் பண்ணிட்டோம். ரயில் அதாவது தேர்ட் சிங்கிள் வந்து 6ஆம் தேதி வேறு வருது தேர்ட் சிங்கிள். ஸோ இன்றைக்கி தான் ஆக்சுவலாக வந்து தேர்ட் சிங்கிள் வர மாதிரி இருந்தது. இந்த ட்ரெய்லர் 6ஆம் தேதி வர மாதிரி இருந்தது. ஸோ எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கணும்னா முன்னாடி உள்ளான்னு இப்போ மாற்றிட்டாங்க. இந்த 9:01 அது ஈவினிங் 6 மணிக்கு விட வேண்டியது 7னாங்க. அதை கொஞ்சம் லேட் பண்ணலாம். தேர்ட் சிங்கிள் விடலாமா ஒரு ட்ரெய்லர் விடலாமான்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷன். ட்ரெய்லரே விட்றோன்னு முடிவு பண்ணி தான் இன்றைக்கி ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட்டை கொடுத்தாங்க சர்ப்ரைஸாக. இதில் மொத்தம் எத்தனை அஜித் சார் இருக்காங்க? கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 பேர் வராங்க சார். பல விதமான விண்டேஜ் கெட்டப்பில் மாறி வராரு. உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 வருடமாக இருக்கிற அந்த அஜித்தை அப்படியே ஒரு விண்டேஜ் உருக்களை கொண்டு வந்து அதனுடைய பட மிக்சிங்கில் எல்லாமே இதில் நீங்கள் பார்க்கலாம். ஜிவி பிரகாஷ்குமார் வச்சு செஞ்சுட்டாரா மனுஷன் ட்விட்டர் போட்டு தாங்கிட்டு இருந்தார், இது இப்படி அப்படி எப்படின்னு. ஜிவிக்கு இது வந்து மிகப்பெரிய அளவில் பேசக்கூடிய படம். ஏன்னா RR பின்னிருக்காரு, பிஜிஎம் வந்து பட்டையாக கிளப்பியிருக்காரு, இந்த ரீமிக்ஸ் சாங்கில் வேறு அடிச்சிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் செகண்ட் சிங்கிள் வேறு மிரட்டி இருக்காரு. ஸோ தேர்ட் சிங்கிள் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. அது பட்டையாக கிளப்ப முடியாது. ஜிவி வந்து இதில் வந்து மிகப்பெரிய அளவில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டர்லாம் வந்து புக்கிங் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. புக்கிங் ஓப்பன் ஆகி கொஞ்சம் நேரத்தில் வந்து ட்ரெய்லரும் விட்டுருக்காங்க. இது ஏதோ ஒரு சம்பவம் மாதிரியே இருக்கு. ஆமாம் சார், அதாவது உங்களுக்கு டைமே இல்லை வேற. அவங்க வந்து ஹைப் ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. என்னது இப்போ இந்த ஒரு 10 நிமிஷம் லேட்டுக்கு எவ்வளோ வந்து கோடானக்கூடிய ரசிகர்கள் வந்து ஃபோன் மேலே ஃபோன் போட்டு, அதாவது இந்த யூடியூப் இந்த ட்விட்டர் லாக் பண்ணிட்டாங்க அவங்க. ஏன்னு சொல்லிட்டு. அதனால் ஒன் பை ஒன்னாக வந்து விட்டுட்டே இருக்காங்க, ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா இப்போ 10ஆம் தேதி ரிலீஸ், அதனால தான் நீங்கள் திடீர்னு விட்றாங்க. இப்போ ஒரு 2 நாளில் வந்து இந்த தேர்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகுது உங்களுக்கு. சரிங்க சார், இப்போ இந்த படத்துடைய ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு டீசரோட இந்த ட்ரெய்லர் வந்து பார்க்கும்போது வேறு மாதிரி இருந்தது. அது வந்து அஜித் ஃபேன்ஸ் நினச்சிட்டு இருந்தாங்கன்னா இந்த படம் பார்க்கும்போது
தேட்டரில் ஒவ்வொரு சீனும் விசில் பறக்க போகுது நான் நினைக்கிறேன். இப்போ விசில் பறக்கிறதோடவா அந்த படத்தை வந்து டைலாக்ல எந்த சீனுக்கு எந்த அதாவது ஆர்ப்பு கை தட்டுவாங்க, விசில் அடிப்பாங்க, காசை தூக்கிடுவாங்கன்னே தெரியல. ஸோ அந்த அளவுக்கு வந்து பண்ணிட்டுருக்காங்க. டீசர் ஒரு வகை ஸ்டைல் உங்களுக்கு அது மிஞ்சி போனால் 1 மினிட்ல தான் நம்ம அதை ட்ராப் பண்ண முடியும். அதோட மேக்கிங் வீடியோவும் விட்டாங்க. மேக்கிங் வீடியோலாம் மிரட்டியிருந்தாங்க எப்படி இப்படி ஷார்ட்ஸ்னு சொல்லி, ரிஸ்கான ஷார்ட்ஸ். இது வந்து ட்ரெய்லரை விட்டு பட்டையை கிளப்பிட்டாங்க. எதிர்பார்ப்பேன் அண்ணாப்புறம் தூக்கி நிப்பாட்டிட்டாங்க டோட்டலாக பார்க்க போனால். இப்போ அஜித் ஃபேன்ஸ் வந்து இதை பார்த்துட்டு எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க? அதான் சொல்லிட்டீங்களா, ஃபோன் மேலே ஃபோன் இப்போ வந்துகிட்டே இருக்கு எனக்கு. நம்ம வீடியோ கன்வே பண்ணுறதுக்காக அதை கொஞ்சம் சைலண்டில் போட்டு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அஜித்துடைய ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய அளவில் அவங்க 2 வருஷமாக வெயிட் பண்ணதுக்கு ஒரு பிரம்மாண்டமான அழகாக அது கண்முடி கொண்டு இந்த குட் பேடில் கொடுக்குறாங்க. மிகப்பெரிய வெற்றி பெறதுக்கு இந்த படம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கலெக்ஷன்லேயும் கிட்டத்தட்ட ஒரு 500 சீலாம் கிராஸ் பண்ணி சாலிடப்போ ஒரு 2-3 நாள் அடிச்சு தூள் போட்டு போயிடும் கலெக்ஷன். ஏன்னா இப்போ இருக்கிற இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது நம்ம வந்து அகைன் பார்க்கணும் போல இருக்கு. இப்போ இந்த படம் தேட்டரில் வந்ததுன்னா எல்லாரும் ஒன்ஸ் மோர் பார்ப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அஜித்தோடைய மொத்த கரியரையுமே ஒரு படம் பண்ண மாதிரி இருந்தது இல்லை சார்? நானே கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை பார்த்தேன் இந்த ட்ரெய்லரை. வந்த ஒரு 5 நிமிஷத்தில் 10 தடவை பார்த்துருக்கேன். நான் டக்குன்னு பார்த்துருக்கேன். ஃபார்வர்ட் பண்ணி ஃபுல்லாகவே 2-3 தடவை பார்த்தாச்சு உங்களுக்கு அதை. ஸோ அதனால் தியேட்டரில் வந்து இந்த ட்ரெய்லர் எந்த அளவுக்கு ஒரு மாதம் கிரியேட் பண்ணிச்சோ படம் இதை விட 100 மடங்கு எகிர வைக்குங்கிறது அடிச்சு கன்ஃபார்மாக சொல்லலாம் சார். இவர் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப டூப் போடாமல் நடிச்சிருக்காரு. உடம்பு ஃபுல்லாக இஷ்யூ இருக்குது. இது அஜித் ஃபேன்ஸ் வந்து கன்வே பண்ணலாம். கண்டிப்பாக மாதிரி ரிஸ்க் எடுக்காது. கண்டிப்பாக. ஏன்னா அவர் வந்து இன்னைக்கு இருக்கிறத டாப் ஸ்டார். இன்னைக்கு அஜித்துங்கிறது ஒரு மாஸ் ஹீரோ. ஃபேன்ஸுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ திரையுலகத்துக்கும் ரொம்ப முக்கியம். ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் பண்ணுறாரு. கார் ரேஸ் எல்லாம் போய் அசால்ட்டாக போகிறாரு. எந்த நடிகரும் பண்ணாத ஒரு சாதனையை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதை ஃபைட்டில் கூட டைரக்டர் டூ போட்டு பண்ணலான்னு சொல்லி அஜித் மாதிரி டூ போய் கிரியேட் பண்ணி வச்சாங்க. எனக்கு வேண்டாம், நான் பண்ணுறேன். இதெல்லாம் தாண்டி எவ்வளோ விஷயங்களை பண்ணியாச்சு, எத்தனையோ ஆப்ரேஷன்லாம் நான் பண்ணியாச்சு. பிரமாண்டம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நான் டூப் இல்லாமல் நேச்சுரலாக பண்ணுறாங்க. என்னை பொறுத்த முடியல என்ன ஒரு விஷயம் சொல்கிறேன்னா, தலை ரஞ்சித் வந்து யார் சொன்னாலும் கேட்க மாட்டார். சுருக்க போனால் அவருடைய என்ன ஒரு பாதை அவர் போயிட்டே இருப்பார். ஸோ இனிமேல் அஜித் ஃபேன்ஸாவது அவர்களுக்கு வந்து இப்போது நீங்கள் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம், நீங்கள் தேவைன்றதை சொல்ல வைக்கணும். கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லணும். அவர் சொன்னால் அஜித் சார் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காரு. கண்டிப்பாக இப்போ ட்ரெய்லர் வர்ற அந்த அது என்னென்ன சேனலில் வருதோ அவர் வாட்ச் பண்ணுவார். இப்போ அஜித்தோட ரசிகர்கள் இந்த கமெண்ட் சொல்லி நீங்கள் டூ போட்டு பண்ணுங்க, எது பண்ணாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்தால் போதும், ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாங்கிற தகவலை கண்டிப்பாக நாமெல்லாம் நிறைய தடவை சொல்லியிருக்கோம் அஜித் சாருக்கு. அவர் கேட்க மாட்டார். ஒருவேளை ஃபேன்ஸ் சொல்லலாம், அவர் கேட்பாருங்கிறது தெரியல. ஃபேன்ஸ் சார்பில் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லட்டும். நான் டூப் போட வேண்டிய காட்சியில் டூப் போட்டு தான் சார் ஆகணும். ஏன்னா ரொம்ப ரிஸ்கி ஷாட்டில் பட் நீங்கள் போட மாட்டேங்கிறாரு. டூ போடாமல் நான் பண்ணுறேங்கிறேன். நான் கார் ரேஸ்லேயே டூ போட்டு அசால்ட்டாக 4 குட்டிகள் அடிக்கிறார் இந்த கார்லலாம். எவ்வளோ பெரிய ரிஸ்க் தெரியுமா? ஃபைட்லேயும் வேணான்னு தான் இதில் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணி அதான் சொல்லியிருந்தேன். ஃபைட் மாஸ்டர் பியூட்டிஃபுல்லாக கம்போஸ் பண்ணியிருக்காரு. அவரை பாராட்டே தீரும் நம்ம மேட்டர் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கேன் நம்ம. அது ஸோ வெயிட் அண்ட் சி. 10ஆம் தேதி எல்லாரும் வெயிட் பண்ணுற மாதிரி நானும் வெயிட் பண்ணுறேன். நன்றி சார். ரொம்ப நன்றி.